அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா தான் பார்க்க போறோம். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா சாரீ கன்வெர்ட்டட் டூ ட்ரெஸ் அந்த இதுக்கு தான் எனக்கு நெறையா ஆர்டர் வருது. நம்ம வீடியோ பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா, நெறையா சாரீஸு இந்த மாதிரி கிளாத்ல ட்ரெஸ் தைக்க சொல்லிட்டு தான் குடுக்குறாங்க. இதுலலாம் அனார்கலி கட் மாதிரி பண்ணோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இந்த மாதிரி கிளாத்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் என் தங்கச்சிக்கு தச்சு குடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட்டுன்னு நான் பழகும்போது ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. அடுத்து இந்த தடவ இதே மாரி கிளாத் எனக்கு கிடைச்சிருக்கு. நெறைய சிஸ்டர் 2 வயசு பொண்ணுக்கு ட்ரெஸ் தச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்க வீட்ல 2 வயசு பொண்ணு இல்ல, 1 1/2 வயசு பொண்ணு தான் இருக்கு. நான் கட் பண்றேன். நீங்க இதே அளவுகள கட் பண்ணாலே போதும். அவங்களுக்குமே கரெக்ட்டா இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தேன். அதில கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி இதில தைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்க வீடியோவ கன்டினியூவா பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் புரியும். ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தைக்க தெரியும். ஆனா நான் தைக்கணும்னு மிஷின்ல உட்காந்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்களேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்க ஒன்ஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, அது மூலமா உங்களுக்கு மணி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தன்னாலேயே வந்துரும். உங்களோட ட்ரெஸ் தைக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்த விட, நீங்க பக்கத்துல யாருக்காவது வாங்கி குடுத்து ஸ்டிச் பண்ணும்போது, அவங்க அதுக்கான கூலி உங்ககிட்ட தருவாங்க. அப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தன்னாலேயே வந்துரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஃபிட்டிங் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அதே மாதிரி கிராஸ் எல்லாம் கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸு, சுடிதாரு இதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஓரளவுக்கு தச்சாலே போதும். கொஞ்சம் இந்த ஸ்டிச்சிங் மட்டும் கரெக்ட்டா இருந்தாலே போதும். அந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு நீட்டா இருக்கும். நீங்க தைக்க பழகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்துரும். நீங்க ஒரு தடவ இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸு நீங்க தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஆர்டர் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணாலே போதும். இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, 250 அந்த அளவுக்கு நாங்க எங்க சைடு வாங்குறோம் பெரியவங்களுக்கு. இதே சுடிதார் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா, இப்பன்னா 300 அந்த ரேஞ்சில தான் போயிட்டுருக்கு. உங்களோட கை செலவுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்பவுமே ஹஸ்பண்டோட கைய தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க தையல் தொழில தாராளமா கத்துக்கோங்க. வெளியில போயிட்டு கத்துக்க முடியாதவங்க, வீட்லயே ஃபோன் பார்த்து கத்துக்கலாம். நெறைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருக்குது. செலவுக்கு குழந்தைங்களுக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கலாம் தாராளமா தையல் கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க சைட்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்றது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ற சொசைட்டி ஏதாவது இருந்தா, அங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவ எங்களுக்கு செக் குடுப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பொம்பள பிள்ளைங்க வச்சிருந்தீங்கன்னா, அந்த மணி உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஜுவல் வாங்குறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க பல வருஷமா இந்த தொழில் தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. அண்ட் தைக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபுல்லாவே கட் பண்ணி தான் குடுப்பாங்க. அத நம்ம ஸ்டிச் பண்ணி மட்டும் தரணும். நெறைய சிஸ்டர் கமெண்ட்ல ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்கீங்க. எங்க சைடு ராம்நாட் பார்த்தீங்கன்னா, 4 சொசைட்டி போல இருக்குது. உங்க ஏரியா சைடு சொசைட்டி இருக்குதா அப்படின்னு விசாரிச்சுட்டு நீங்க தாராளமா சேர்ந்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்காகவே மட்டும்தான். யார் வேணாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். எங்க சைடு அதில சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ₹1500 கட்டணும். கட்டினதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட தையல் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வெளியில வாங்கி கூட குடுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, தையல் சர்டிஃபிகேட் ₹500 அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நானுமே இன்னும் வாங்கி குடுக்கல.
ஏன்னா வந்து நான் ஃபோன் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதால என்கிட்ட சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிஜமாவே நீங்கள் ஃபோன் பார்த்து தான் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே நான் ஃபோன் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என் குடும்பத்தோட சூழ்நிலை வந்து என்னைய தைக்க வச்சது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்குமே வந்து தையல் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சொந்த பந்தம் உங்களுக்கு உதவி செய்யாட்டாலும், உங்களோட தொழில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். தயவு செஞ்சு வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குமே நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தைக்கிற இந்த ட்ரெஸ்னால் பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் போடும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பராகவே இருந்துச்சு. வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்லேயும் நீங்கள் ஈஸியாக அழகான ட்ரெஸ் வந்து தைச்சிட்டு, உங்களோட பசங்களுக்கு நீங்கள் வந்து போட்டு விடலாம். பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் டாப் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாட்டம் வந்து ரெடி பண்ணணும். ஏற்கனவே வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா, இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சின்ன சைஸ் அப்படிங்கிறதால இது தைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷமே போதும். ஈஸியாக தைச்சிடலாம். இதுவே பெரிய ட்ரெஸ்ஸு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1 1/2 மணி நேரம் போல் ஆகும். 1 1/2 மணி நேரத்துலேயே நம்ம ரூ. 250 ஈஸியாக தைச்சி வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து இன்னொருத்தவங்க கொடுத்த ட்ரெஸ் அப்படிங்கிறதால கொஞ்சம் வந்து லைனிங்கும் பேலன்ஸ் இருந்தது. அதை வச்சுட்டு வந்து நான் தைச்சிக்கிட்டு அட்டாச் பண்ணி தான் தைக்கிறேன். தைச்சிட்டு லைனிங் வந்து இந்த மாதிரி கீழே ஓரமாக மடித்து தைச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தைச்சி வச்சுருக்கோம்ல டாப், அதை வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள பிசுறுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கீழெல்லாம் எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி தான் இந்த சைடும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்குமே வந்து பதிவு தையல் போட்டுக்கிட்டேன். தையல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்லீவ் இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி ஸ்லீவ் வந்து நான் வைக்கல. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சுட்டு நான் திருப்பி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து 1.5 வயசு பொண்ணு அப்படிங்கிறதால ரொம்ப அது வந்து ஒரு குழந்த தான். அதுக்கு வந்து ஸ்லீவ்னால் நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸே வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அப்போ தான் நீட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இதுக்கு எடுக்கும்போது கட்டாயம் வந்து கிராஸில் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து நிறைய துணி இருக்குது அப்படிங்கிறதால நேர் பீஸ் வந்து கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி திரும்பி கொடுக்காது. அதுக்காக தான். இந்த மாதிரி குட்டி குட்டி கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக திரும்பி வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த கிராஸ் பீஸ் மேலேயே படுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி விட்டுட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் இன்னொரு தையலும் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். இதிலே வந்து பைப்பிங் மாதிரி கூட கொடுக்கலாம். வேறு மாதிரி வந்து அந்த பார்டர் கலர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு அந்த மேட்சிங்கில் வந்து துணி எதுவுமே இல்லை, அதனால் நான் கொடுக்கல. 2 சைடு ஸ்லீவுக்குமே வந்து கிராஸ் பீஸ் தைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டாப்போட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா எந்த டிசைனுமே இல்லாமல் இருந்தது. சரி டிசைன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை அந்த பார்டரை கட் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சி வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருந்தது. கீழே வந்து ஒரு லைனிங் கொடுத்துட்டு மேலே அந்த பார்டர் கிளாத் வச்சுட்டு நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். தைச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி கட் போட்டு விட்டுட்டோன்னா நல்லா திரும்பி வந்துடும். நான் கொஞ்சம் பிளேஸ் வந்து விட்டுருந்தேன் இந்த மாதிரி திருப்பி எடுக்கிறதுக்கு. அது வழியாக தான் வந்து வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நல்ல பக்கம் நமக்கு திரும்பி வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நீங்கள் தைக்கவே வந்து உங்களுக்குமே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைக்க வந்து உங்களுக்கு அது வந்து தன்னாலே வந்துடும். நல்லா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும்.
வெளியில் பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், தச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த டாப்போட ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து வச்சுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். வேறு எந்த டிசைனாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டு நல்லா தையல் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். சும்மா ப்ளெயினாக இல்லாமல் ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான். அவ்வளோதான், தச்சாச்சு. தச்சதுக்கப்புறமா ஒரு டிசைன் இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம கீழே அந்த பார்டர் வச்சு அட்டாச் பண்ணும்போது ரெண்டும் பார்க்குறதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய ப்ளீட் வச்சேன். எனக்கு வந்து நீளம் பத்தவே இல்லை. நீங்கள் வந்து நெருக்க வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு வைங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட் வச்சுட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் வந்து பத்தாமல் இருந்தது. அதனால் நான் அங்கங்கே ப்ளீட்ஸை வந்து பிரித்து விட்டுட்டேன். இப்போ இந்த ப்ளீட் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த பார்டர் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். தைக்கும்போது லைனிங் எல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு அந்த மெயின் கிளாத்தில் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த பார்டர் மேலே ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மேலே ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்காத மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பார்டர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹிப் சைடு வந்து ஒரு பெல்ட் மாதிரி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்டரை கட் பண்ணிவிட்டு நான் வந்து தச்சுக்க போகிறேன். நம்ம பைப்பிங் எல்லாம் திருப்புவோம்ல, அதே மாதிரி தான் தச்சுட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பார்டரை வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி தைக்கும் போது பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து தைச்ச மாதிரியே இருக்காது. பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சைடு தைச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடுமே வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, தச்சு முடிச்சதுக்கப்புறமா பின்னாடி வந்து இது குட்டி பொண்ணு அப்படிங்கிறதால பின்னாடி வந்து அந்த நாட்டு வச்சு அதாவது பின்னாடி வந்து கட்டி விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து அந்த நாட்டு ரெடி பண்ணிக்கிறேன். தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் வந்து திருப்புவோம்ல, அதே மாதிரியே இதையும் திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பைப்பிங் வந்து திருப்பி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேக் சைடு வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ தான் வந்து இதை வச்சு தைக்கணும். நான் 2 சைடும் கட்டுறதுக்காக வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த நாட் வந்து எப்படி வச்சு தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த 2 பீஸ்க்கும், அதாவது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேர்த்தாப்புல நடுவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து வைக்கணும். அந்த ஹிப் இருக்குல்ல, அந்த பெல்ட்டெல்லாம் வச்சோம்ல, அந்த சைடு வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இன்னும் வந்து அடுத்த சைடும் வந்து தச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம அந்த பார்டர் வச்சோம்ல, அந்த இடத்துல, அதாவது டாப்பு பாட்டம் 2க்கு நடுவில் ஸ்டிச்சிங் வரும்ல, அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டோன்னா கரெக்டாக வரும். இதுக்கு வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்தாப்லேயே தச்சுக்கலாம். ஏன்னா வந்து குட்டி பொண்ணு, அதனால் லைனிங்லாம் கரெக்டாக தான் இருந்தது. அதனால் நம்ம அப்படியே வச்சு தச்சுக்கலாம். அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. ஈஸியாக வந்து உங்கள் பொண்ணோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்களுமே வந்து தைச்சு பழகி பாருங்கள். பழக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் வந்து நிறைய ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட் வச்சுருந்தேன். கடைசியில் எனக்கு வந்து பத்தலை, அதனால தான் ப்ளீட் இல்லாமல் இருக்குது.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.